வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணியின் காரணமாக 25 மின்சார ரயில்களின் சேவை நாளை முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-27ஆம் ஆண்டிற்கான 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான வரியில்லா பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்தார். தமிழகத்தில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டிற்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டமானது வருகின்ற பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மகளிருக்கான வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,20,240 ரூபாயாகவும் 1 கிராம் 15,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்று பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரம் ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் நேற்று ஆவணி மாத முதல் சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு 78 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. புதுச்சேரியில் முதல் முறையாக தற்காலிக பேரவைத் தலைவர் தலைமையில் இன்று காலை ஆளுநர் உரையும் மதியம் பட்ஜெட் தாக்கலும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்று தாக்கல் செய்கிறார். ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை புதுப்பிப்பதற்கான வரம்புகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் நிர்ணயித்துள்ளது. கேரளாவின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மீஷோ நிறுவனம் சுமார் 10 லட்சம் தற்காலிக வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் 80 உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர் பணியிடங்களை நிரப்ப மத்திய பணியாளர் தேர்வாணையம் UPSC அறிவித்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான KYC பதிவு செய்ய அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் சமூக நீதித்துறையின் சார்பில் 14 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட 8 திட்டப் பணிகளை அமைச்சர் பிரபு அவர்கள் திறந்து வைத்தார். ஈசா சார்பில் நடத்தப்படும் ஈசா கிராமோத்சவம் 2026 விளையாட்டுத் திருவிழாவின் கோவை மண்டல அளவிலான போட்டிகள் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. மேகமலை ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் 118 அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குப்பையை பிரிப்போம் நாளையை காப்போம் என்ற பெயரில் 40 நாட்கள் நடைபெறும் சிறப்பு விழிப்புணர்வு திட்டத்தை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை ஒட்டி தாம்பரம் திருவாரூர் இடையே வருகின்ற 28ஆம் தேதி இரவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளாவில் ஓணம் பண்டிகையொட்டி படகு போட்டிகள் தொடங்கியுள்ளது. சீன மாலுமிகளுடன் சென்ற கப்பல் இந்தியா அருகே கடலில் மூழ்கியது. மதுரையில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் திடக்கழிவு நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் அறிவிப்பின்படி இந்தியாவில் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட சுமார் 8,70,00,000 இளைஞர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சியில் ஈடுபடாமல் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் ஆவடி காவல் நிலையத்தை சேர்ந்த 2 பெண் காவலர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 28ஆம் தேதி தாம்பரம் திருவாரூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
தோழமை கட்சிகளின் உறவு பாதிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக ஜென்சி இளைஞர்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்த சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,324 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தமிழகத்தின் 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பதவி வகிக்கவும், கட்சி பதவிகளுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு கல்பாக்கத்தில் உள்ள 500 மெகாவாட் திறன் கொண்ட அதிவேக ஈநுழையில் வரும் நவம்பரில் மின் உற்பத்தி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்பிற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்து அறிவிப்பை சென்டாக் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக விவசாயிகளுக்கு 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப 27ஆம் தேதி நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சர்க்கரை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. 1 கிலோ சர்க்கரை 67 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை 899ஆக உயர்த்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் துளி நீரில் அதிக பயிர் திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் நுண்ணீர் பாசன கருவிகள் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் ஜாய் ஆலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு தாவேகா அரசு பணி ஆணையை வழங்கியது. கொச்சி மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பெயரை கேரளம் மெட்ரோ ரயில் நிறுவனம் என மாற்றம் செய்ய மாநில அரசிற்கு அந்நிறுவனம் பரிந்துரை செய்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் எஸ். சோம்நாத் அவர்கள் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக வாரியத்தின் பகுதி நேர இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் மாநிலம் முழுவதும் 35 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டது என்று திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.